ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோ மூலமா நான் உங்களோட ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விடயத்தை ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முதல் நான் பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னென்றால், சொல்லப்போனா இது ஒரு கசப்பான உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவா ஏ லெவல்ல பிசிக்ஸ் அப்படிங்கிற பௌதிகவியலுங்கிற பாடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இது நிறைய மாணவர்களுக்கு கடினமான ஒரு பாடமாக இருக்கக்கூடியதா இருக்குது. அதிகமான மாணவர்கள் ஃபெயில் பண்ணக்கூடிய ஒரு பாடமா இருக்குது. மிக குறைவான மாணவர்களே ஏத்தரத்துல சித்தி அடையக்கூடிய ஒரு பாடமாகவும் இந்த பாடம் இருக்கு. சரி, இந்த மாதிரி இந்த பாடம் ஏன் கடினத்தன்மையா இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? இந்த கேள்விக்குரிய பதில நான் ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தால், பொதுவா பிசிக்ஸ்ங்கிறது இந்த அணுவுல இருந்து இந்த பிரபஞ்சம், இந்த அண்ட சராசரத்துல விடயங்கள் அனைத்தையும் பேசக்கூடிய ஒரு மொழி. இத வெறுமனே ஒரு கவிதையை பாடமாக்குற மாதிரி மனனம் செய்யறது. Is the best economy Indian economy? Police Academy. அல்லது வெறும் சமன்பாடுகளை எடுத்துக்கொண்டு அந்த சமன்பாடுகளுக்குள்ளால எல்லாத்தையும் அணுகணும்னு யோசிக்கிறது. இந்த பாடத்தை நிறைய மாணவர்களுக்கு வெறுக்கத்தக்க ஒரு பாடமாக மாற்றி இருக்குது. அதாவது கற்பனையான உலகத்துக்குள்ள இருந்து இந்த பிரபஞ்சத்தை பார்க்க வேண்டிய ஒரு மாணவன் வெறும் கரும்பலகைக்குள்ள சுருக்கப்பட்டிருக்கிறான். சோ இதை தாண்டி அவனால சிந்திக்க முடியாத ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுறான். அப்ப இந்த பிரச்சனை மனனம் செய்யாம பிசிக்ஸை உணர்ந்து கற்கக்கூடிய ஒரு வேலை திட்டம் இங்க அவசியமாகுது. இப்படி பிசிக்ஸை உணர்ந்து ஒரு மாணவன் கற்க ஆரம்பித்தால், பிசிக்ஸை சரியான கற்பனை திறனுக்குள்ளால அவன் கற்க ஆரம்பிப்பானா இருந்தால், அந்த பாடம் மிக இலகுவான விரும்பத்தக்க ஒரு பாடமாக மாறும். அந்த அடிப்படையில ஏஜே பிசிக்ஸ் நிறுவனம் ஒரு புரட்சிகரமான ஒரு வேலை திட்டத்தை மாணவர்களுக்காக செய்ய தயாராக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இதுவரைக்கும் இலங்கையில யாருமே செய்யாத ஒரு வேலை திட்டத்தை தமிழ் மொழியிலும் மட்டுமல்ல, ஆங்கிலம், சிங்களம் என எந்த மொழியிலையுமே செய்யப்படாத ஒரு வேலை திட்டம் ஏஜே பிசிக்ஸ் நிறுவனம் கொண்டு செல்ல போகுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிப்பிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தியரியையும், ஒவ்வொரு முக்கியமான கேள்வியையும் மாணவர்களுக்கு ஸ்மார்ட் போர்ட் மூலமா என்ன செய்ய போறோம்னா சிமியூலேட் பண்ணி காட்ட போறோம். அதே இவர் இந்த பக்கம் நடந்து வரக்குள்ள இது வழங்குற மருதாக்கம் குறைஞ்சி இவர் வழங்குற மருதாக்கம் கூடும். இந்த இடத்துல பெயிண்ட் பாடிக்கல, இன்னும் கொஞ்சம் பெயிண்ட ஊட்டி பார்ப்போம், கதை முடிச்சு. இதற்காக எமது நிறுவனம் பல நூற்றுக்கணக்கான சிமியூலேஷன்களை தயார்படுத்தி கொண்டிருக்குது. இதே மாதிரி சதுர பக்கங்களை கொண்டு இந்த ஏற்றம் நடுவுல வரக்கூடிய மாதிரி ஒரு மூடிய வேப்பரப்பு உருவாகும். இந்த பக்கத்துல இருந்து இந்த குறிப்பிட்ட ஒரு தூரத்துல ஏற்றம். மாணவர்களுக்கு நாங்க அந்த விடயங்களை சிமியூலேட் பண்ணி ஒரு வேர்ச்சுவல் லெப் மூலமா செய்து காட்டுறதுக்கு அங்கால அந்த விடயங்களை மாணவர்களே செய்து பார்க்கக்கூடிய ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதாவது நாங்க வடிவமைச்சிருக்கக்கூடிய அந்த வேர்ச்சுவல் லெப், அந்த ஆய்வு கூடங்களை மாணவர்கள் தங்களோட போன் மூலமாக அந்த படிப்பிக்கப்படுற ஒவ்வொரு விடயத்தையும் அந்த இடத்திலேயே செய்து, அந்த படிப்பிக்கப்படுற ஒவ்வொரு விடயத்துக்குரிய அந்த வேர்ச்சுவல் லெப்பை ஆப்ரேட் பண்ணி ஒரு வகையில ஒரு கேம் விளையாடுற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான அமைப்புல அதை செயற்படுத்தி அந்த ரியாலிட்டியை திங்க் பண்ணி மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமது நிறுவனம் செய்ய போகுது. அந்த அடிப்படையில இவ்வாறு மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுற ஒவ்வொரு விடயமும் திரையில காட்சிப்படுத்தப்பட்டு படிக்கிறதால பிசிக்ஸை உணர்வு பூர்வமாகவும் தெளிவான விளக்கத்துடன் படிக்கிறதோட பிசிக்ஸ்ல ஒரு பெஸ்டான ஸ்கோர் பண்ணக்கூடிய மாணவர்களாக அவங்க உருவாக முடியும். அந்த அடிப்படையில இந்த மாதிரியான ஒரு புரட்சிகரமான ஒரு வேலை திட்டத்தை ஏஜே பிசிக்ஸ் நிறுவனம் மாணவர்களுக்கு அன்பளிப்பு செய்கிறது. சோ எங்கள்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு தியரி படிப்பிக்கக்குள்ளையும், முக்கியமான கேள்விகள் செய்யக்குள்ளையும் அந்த விடயங்களை அவங்க செல்ஃபா அதை செயற்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு கொடுக்குது. அதே நேரத்துல இதற்காக மாணவர்கள்ட்ட இருந்து எந்த ஒரு விசேடமான ஒரு கட்டணங்கள் எதுவுமே அறவிடப்படுறதில்லை. நம்ம கிட்ட கற்கக்கூடிய மாணவர்கள் அதை இன்னும் அட்வான்ஸா விளங்கிக் கொள்ளணுங்கிற அடிப்படையில இவ்வாறான ஒரு வடிவமைப்பை மாணவர்களுக்கு வழங்க போறோம். ஸோ இது இலங்கையில ஒரு பெஸ்டான ஒரு அவுட்புட்டை இன்ஷா அல்லாஹ் தரக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த வகையில
முதல் முறையா இலங்கையில பல நூற்றுக்கணக்கான சிமியுலேஷனை, அதுவும் நம்முடைய A-level சிலபஸுக்கு உட்பட்ட மாதிரி நாங்களே வடிவமைச்சு மாணவர்களுக்கு வழங்க போறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல விடயத்தை, ஒரு சந்தோஷமான விடயத்தை நான் இந்த இடத்துல உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். பாய். ஒரு மின் சுற்றை வடிவமைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த கேள்வியில கான்செப்ட் நீங்க சரிவர உணர்ந்து கொள்ளணும். இப்படி இருக்காரா இங்க பாருங்க, இளைய வெற்று பட்டியல் என்ன செய்யுது, மேலுக்கு போய் கீழுக்கு போய் இந்த மாதிரி இது அலைவிடும். ஏன்னா இதை வெட்டின உடனே இவர் 6 முடிகள் இப்படி இருந்திருக்கு. விளையுள் உதாரணத்துக்கு இந்த இடத்தை தொழிற்படுவதுன்னு எடுப்போம். இது பாருங்க எத்தனை ஆண்டு, இது எத்தனை கேள்வி, 2013, இது 2025. என்ன விடன்னு சொல்லுங்க அப்போ. கொஞ்சம் காலடி எடுத்து முன்னுக்கு வச்சான்னு வச்சுக்கொள்ளுங்க. இவர் 1000 தாங்கக்கூடிய இழுவை அடிக்கட்டும். பட் நாம உண்டாக்க போறது 700 தானே. அப்ப இவர் இப்படி நடந்து தெரியக்குள்ள இந்த 2 இலைகளோட விழுவை எப்படி மாறும், இதைத்தான் இதுக்குள்ள இன்னொரு விஷயமா அட் பண்ணிருக்கிறேன். விளங்குதா? இப்ப விளங்கு நினைக்கிறேன் உங்களுக்கு. வட்டவின் மையத்தோட எதிரமைக்கிற கோணம் அப்படின்னா என்னங்கிறதுல சரியான ஒரு கற்பனை உங்களுக்கு வருவதா? உங்களுக்கு தெரியும் இந்த சைன் வரையில எப்பயுமே மேக்சிமம் பருமன் 1, மினிமம் பருமன் 2. இந்த பருமனும் பிளஸ்ல இருக்குது, இந்த பருமனும் பிளஸ்ல இருக்குது. அதனால 0 தொடக்கம் 90 பாகை வரைக்கும் சைன், கோஸ், டான் இது 3 பருமனும் பிளஸ்ல வரும். இப்ப 90 பாகையை விட கூட்ட போறேன். எதிர்பக்கம் பிளஸ் தான், ஏண்டா இந்த கோட்டுக்கு இது மேலுக்கு தான் இருக்குது. ஆனால் இவ்வளவு நேரமும் இந்த மையத்திலிருந்து வலது பக்கம் இருந்த அயற்பக்கம் இப்ப இடது பக்கம் போகும். அதனால அயற்பக்கம் மைனஸ்ல வந்துட்டு, ஆக அயற்பக்கத்தோட சம்பந்தப்பட்ட எல்லா திரிகோண கணிதங்களும் மைனஸ்ல வரப்போகுது. யாரு? கொஸ். கொஸ் தீட்டா என்ன? அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அதனால கொஸ்ல பருமன் மைனஸ்ல வரும். எப்ப? 90 விட பெருசா வரக்குள்ள. அதே மாதிரி டான் தீட்டா சமன் என்ன? எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். அப்ப டான் பருமன் என்ன வரும்? மைனஸ்ல வரும். 0 பாகை தொடக்கம் 90 பாகைக்குள்ள இவங்க 3 பேரும் பிளஸ் ஆரிப்பாங்க. அது ஏன் பிளஸ் ஆரிக்கும்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இதை பாடமாக்கி வச்சிருப்பாங்க, பட் நீங்க அதை காரணத்தோட புரிஞ்சு கொள்றீங்க.